இந்த லைட் செட்டிங்ஸ் எல்லாம் பாருங்கள், அவ்வளோ அற்புதமாக இருந்தது. பார்க்குறதுக்கே ஜெகஜோதியாக இருந்தது, சூப்பராக இருந்தது. இது வந்து வெறும் இந்த என்ட்ரன்ஸில் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் வீடியோவில் அடுத்தடுத்து பாருங்கள். இங்கே வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, ஒரு 4 சர்ச்சு சேர்ந்தது தான் இந்த வேளாங்கண்ணி அப்படின்றது. ஸோ இந்த 4 சர்ச்சையுமே ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. மற்றபடி இங்கே ஸ்பெஷலாக ஈவெண்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு ப்ரீச்சர்ன்றது அங்கே ரெகுலராக நடந்துட்டு இருக்கிறது தான். இதை தாண்டி வேறு ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக ஒன்றுமே நடக்கலைங்க. யூஸ்வலாக வந்து ரெகுலராக சர்ச்சஸில் நடக்கிற மாதிரி தான் நடந்தது. ஒரு பெரிய ஒரு கேதரிங்கோ இல்லை ஒரு பெரிய ஈவெண்ட்டோ பெருசாக நான் எதிர்பார்த்து போனால் ஆனால் எதுவுமே நடக்கலை. இருந்தாலும் நம்ம போய் இங்கே கடவுளை பார்த்துட்டு வந்தது நம்மளுக்கு ரொம்ப மனசாந்தியும் மன நிம்மதியும் கொடுத்தது. ஸோ இதையும் தாண்டி நம்ம எப்போவுமே பார்க்குற க்ரௌடோட இங்கே க்ரௌடு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாங்க, அவ்வளோதானே தவிர வேறு எதுவும் பெருசாக இல்லை. ஆனால் வேளாங்கண்ணி சர்ச்சு ரொம்ப சூப்பராகவும் சிறப்பாகவும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு இருந்தது அப்படின்றத நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். இதையும் தாண்டி அன்றைக்கி ஃபுல் டே நைட்டு இங்கே தான் இருந்தேன். ஸோ இந்த ப்ரீச்சர் மற்ற எல்லா இடத்தையும் தாண்டி வந்து இங்கே மக்களோட கேதரிங்கையும் தாண்டி இங்கே நிறைய விஷயம்